மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இருப்பது செல்லும். இன்றைக்கி நம்ம டே 31 வினாடி வினா பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இயற்கையாகவே 3 நிலைகளிலும் காணப்படும் பருப்பொருள் காற்றா, நீரா, கம்பியா, உருளையா? 3 நிலைகளிலும் காணக்கூடிய பருப்பொருள் இது. ஆன்சர் ஆப்ஷன் பி நீர். சரிங்களா? என்னது பனிக்கட்டியாக திண்மநிலையில் இருக்குது. நீர் கடல், ஆறு, ஏரி, குளத்தில் நீர்நிலையில் இருக்கும். காற்றில் வந்து பார்த்தோன்னா நீராவியாக இருக்கும். ஸோ அப்போ 3 நிலைகள்லேயும் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய பருப்பொருள் இது நீர். சரிங்களா? ஆப்ஷன் பி நீர். அடுத்து வெப்பத்தை கடத்தா பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. தாமிரமா, வெள்ளியா, கண்ணாடியா, பாதரசமா? ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணாடி. சரிங்களா? கண்ணாடி வந்து வெப்பத்தை கடத்தாது. பாதரசமானது என்னது வெப்பநிலைமானிலாம் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ அது என்னது வெப்பத்தை கடத்தக்கூடியது. வெள்ளி, தாமிரம்லாம் என்னது நற்கடத்திகள்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். 1 கிலோ கலோரியின் மதிப்பு 1 கிலோ கலோரியின் மதிப்பு 42 கிலோ ஜூலா, 420 ஜூலா, 4200 ஜூலா, 0.42 கிலோ ஜூலா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 4200 ஜூல். அல்லது என்னன்னு சொல்லலாம் 4.2 கிலோ ஜூல்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். வெப்ப ஏற்பு திறனினுடைய எஸ்ஐ அலகு ஜூல் கெல்வின் இன்வர்ஸா, ஜூல் பை கெல்வின் இன்வர்ஸா, ஜூல் இன்வர்ஸ் கெல்வினா, அல்லது ஜூல் இன்வர்ஸ் பை கெல்வினா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். எப்படி நம்ம எழுதுவோம்? ஜூல் பை கெல்வின் போடுவோம். இந்த கெல்வின் மேலே வந்து நமக்கு கெல்வின் இன்வர்ஸ் வந்துடும். ஸோ அது என்னது ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். வெற்றிட குடுவையை கண்டறிந்தவர் ஆண்டன் லவாசியரா, சர் ஜேம்ஸ் திவாரா, கலிலியோவா, லாப்லாஸா? ஆன்சர் ஆப்ஷன் பி சர் ஜேம்ஸ் திவார். சரிங்களா? அவர் தான் வந்து என்னது வெற்றிட குடுவை நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்கை கண்டுபிடிச்சவர். அடுத்தது வெப்ப கடத்தல் நடைபெறுவது திண்மம் திண்மமா, திண்மம் நீர்மமா, நீர்மம் வாயுவா, திண்மம் வாயுவா? வெப்ப கடத்தல் எதில் நடைபெறும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திண்மம் திண்மம். சரிங்களா? அதில் தான் வெப்ப கடத்தலானது நடைபெறும். இதே திண்மம் நீர்மம் என்னது? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது 2 நிலைகள் சேர்ந்துருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்? வெப்பச்சலனமானது நடக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? வெற்றிடத்தில் வந்து நமக்கு வெப்ப கதிர்வீசலானது நடக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது வெப்பச்சலனத்திற்கு எடுத்துக்காட்டு. கற்பூரம் சூடேற்றுதலா, கம்பி சூடேற்றுதலா, நீர் சூடேற்றுதலா, மரம் சூடேற்றுதலா? வெப்பச்சலனம் இப்போ தான் சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது 2 நிலைகளானது இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இதில் இது 2 நிலைகள் இருக்குது. நீர் சூடேற்றுதல். சரிங்களா? இதில் தான் வந்து பார்த்தோம்னா 2 நிலைகளானது இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? அடியில் சூடேற்றும் பொழுது இந்த நீரானது வந்து பார்த்தோம்னா மேலே வந்து பார்த்தோம்னா ஆவியாகி போகும். சரிங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருப்போம். அடுத்தது வாயு திடப்பொருளாக மாறுவது. வாயு திடப்பொருளாக மாறுவது என்பது உருகுதலா, குளிர்தலா, உறைதலா, படிதலா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி படிதல். சரிங்களா? ஏன்னா உருகுதல் அப்படிங்கிறது என்னது திண்ம நிலையிலிருந்து திரவத்துக்கு மாறும். குளிர்தல் அப்படிங்கிறது வாயு நிலையிலிருந்து எது திரவ நிலைக்கு மாறும். உறைதல் அப்படிங்கிறது நீர்மலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறும். படிதல் அப்படிங்கிறது என்னது வாயுவிலிருந்து திடப்பொருளாக மாறும். சரிங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் வெப்ப விளைவு. சரிங்களா? பின்வருவனவற்றுள் வெப்ப ஆற்றல் விளைவு இல்லாதது விரிவடைதலா, வெப்பநிலை உயர்வா, நிலை மாற்றமா, எதுவும் இல்லையா? வெப்பாற்றல் விளைவு இல்லாதது இது. ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரிங்களா? வெப்பத்தால் என்ன விரிவடைதல் நடக்கும், வெப்பநிலை உயர்வு இருக்கும், நிலை மாற்றமானது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னா அது எதுவும் இல்லை தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். வெப்ப கதிர்வீச்சுக்கு எடுத்துக்காட்டு. சூரியனின் வெப்பாற்றலா, நிலக்காற்று மற்றும் கடல் காற்றா, காற்று இடம்பெயர்தலா, அல்லது வெப்ப காற்று பலூனா? வெப்ப கதிர்வீச்சுக்கு எடுத்துக்காட்டுது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியனுடைய வெப்ப ஆற்றல். அதுதான் என்னது வெப்ப கதிர்வீச்சுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? மற்ற 3 என்னது
வெப்ப சலனத்திற்கான எடுத்துக்காட்டுகள். நிலக்காற்று மற்றும் நீர்க்காற்று. கடல் காற்றுங்கிறது என்னது? வெப்ப சலனத்திற்கு எடுத்துக்காட்டு. காற்று இடம்பெயர்றதுக்கான காரணமும் என்னது? வெப்பச்சலனம் தான். வெப்ப காற்று பலூனும் இதுக்கு எடுத்துக்காட்டு வெப்ப சலனத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்னது வெப்ப கதிர்வீச்சுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா சூரிய ஆற்றல் மட்டும்தான். இது வேறு என்ன சொல்லலாம்? நெருப்பு பக்கத்தில் நிற்கும் போது என்னது அங்கேயும் பார்த்தோன்னா வெப்பமானது வீசும் இல்லையா? ஸோ அது கூட என்னது வெப்ப கதிர்வீச்சுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா சின்ன போட அப்படினால 10 கேள்வியோட முடிச்சிச்சு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். மீண்டும் நம்ம அடுத்த வினாடி வினால சந்திக்கலாம்.